College of Arts and Science. ஹலோ, சபிதா பொறியியல் கல்லூரி சார்பாக நாங்க இந்த ஆட்ஸ் ஆப் பண்ண வந்திருக்கோம். எங்களுக்கு கொடுக்கிற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா மாளவிகா மாட்டு தீவனம். அதை பத்தி ஒரு சின்ன ஆட்ஸ் ஆப். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய கிராமத்து ராஜா வழங்கும் மாளவிகா மாட்டு தீவனம். மாளவிகா மாளவிகா மாளவிகா. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 6 மாடு சேர்ந்து ஒரு மாடை ஈட்டிசிங் பண்றாங்க. அதுல ஒரு சின்ன காட்சி. நம்ம வளத்தில் ஒரு ராஜகுமாரி ராஜகுமாரி ராஜகுமார் அவன் நடையும் நல்ல எடையும் அவன் போனாலே. டே மச்சான், என்னடா அவனுக்கு ரொம்ப ஸ்லிம்மா இருக்கா? அதான் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. இன்னைக்கு நைட்டு போய் எப்படியாவது பாத்துற வேண்டியதாண்டா. அதான் இதோ இருக்காடா. இதோ சாப்பிடாடா. பாத்துட்டா அவன் சாப்பிடுறது மாளவிகா மாட்டு தீவனம். அதான் நம்ம முதலாளி சொல்லி நம்மளும் இந்த மாளவிகா மாட்டு தீவனத்தையும் சாப்பிடும். கணா 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 எடுத்துக்கோ எடுத்துக்கோ மாளவிகா மாட்டு தீவனத்தை எடுத்துக்கோ. அடுத்ததா பாத்தீங்கன்னா மாடுகளுக்கெல்லாம் ஒரு ரேஸ் நடக்கு. அதை பற்றி ஒரு சிறு கண்ணோட்டம். 4, 3, 2, 1 அர 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 அர. ஃபர்ஸ்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ராமராஜன் டீம் வந்திருக்கு. அவங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு பேட்டி. எப்படி உங்களால மட்டும் வருஷம் வருஷம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க முடியுது? அதுவும் ஒரு சப்பாரி மாடை வச்சு உங்களால ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க முடிஞ்சுச்சு. ஏன்னா நான் மாட்டுக்கு போடுறது மாளவிகா மாட்டு தீவனம். அதை போட்டா சப்பாரி இல்ல, 2 கால் இல்லாத மாடு கூட ஓடும். கணா 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 எடுத்துக்கோ எடுத்துக்கோ மாளவிகா மாடு இந்த எடுத்துக்கோ. 1 கிலோ 10 ரூபா தான். உங்க வீட்டு மாடுகள் கூட நீங்க வாங்கி கொடுக்கலாம். அடுத்த பாத்தீங்கன்னா ஒரு பால் கறக்கிற போட்டி ஒண்ணு நடக்கு. அதை பத்தி இதோ நகைச்சுவை நாயகன் கௌமரவாரர். டசுக்கு 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 டிண்டிங் டசுக்கு 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 டிண்டிங். How many liters? 2 liters. அடுத்ததா பாத்தீங்கன்னா இங்க அவனும் பாக்கியராஜ் வராரு. பஸ் தான் டிடிசி உள்ளதான் சிஎம்சி பாரு அடருக்மணி வந்தாச்சு சித்தர். ஸ்டார்ட். How many liters? 3 liters. அடுத்ததா இங்க அவனோட வந்து பார்க்கும் ராமராஜன் வராரு. செம்பகமே செம்பகமே மாளவிகா மாளவிகா. சாரி, how many liters? 10 liters. The first place வச்சு ராமராஜன் அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு பேட்டி. நீங்க எப்படி 1 நிமிஷம் டைம்ல 10 லிட்டர் பாலை கடந்தீங்க? அது ஏன்னா நான் மாட்டுக்கு போடுறது மாளவிகா மாட்டு தீவனம். மாளவிகா மாட்டு தீவனம். கணா 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 எடுத்துக்கோ எடுத்துக்கோ மாளவிகா மாட்டு தீவனத்தை எடுத்துக்கோ. ஒரு விவசாயி பாத்தீங்கன்னா அவர் வீட்டுல உள்ள மாடு ரொம்ப சோகமா இருக்கு, எந்திக்கவே மாட்டுக்கு. அவரு அந்த மாட்டை நம்பி நிறைய வயலும் வாங்கி போட்டாரு. என்ன செய்யணும்னு தெரியல அவருக்கு. சொன்னபடியே மக்கள் பண்ணாது, என்னுடைய ஆளு விடுதல் பண்ணாது, சொன்னபடி கேளு மாளவிகா மாட்டு தீவனம் வாங்கி போடு. என்னது மாளவிகா மாட்டு தீவனமா? இது எங்க போய் வாங்க? சரி, இதோ கேட்டதுக்காக வாங்கி கொடுப்போம், என்ன செய்யணும் பார்ப்போம். என் மாடு என் மாடு என் மாடு 1 வாரம் ஆச்சு மாடே காணுமே. எப்படி போன மாடு எப்படி வந்திருக்கு? மாளவிகா மாட்டுத்தீங்கன்னா இதுதான் 1 வாரம் கழிச்சு இப்படிதான் இருக்கும். அடுத்தது சென மாடு ஒண்ணு கருவுல இருக்குது. யாருறாங்க ஐயா? ஏதாவது மாட்டுக்கு ஒரு மாட்டுக்கு வாங்கி போடுறா. சரிங்க அப்பா. அப்பா என்ன எங்க முதலாளி கூட்டிய என்ன கூட்டிய பாத்துக்கிட்டு போறா. அப்பா 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 என்னது மாட்டு வயிற்றுல இருந்து வந்துட்டு இருக்கு? அப்பா அப்பா எனக்கு மாளவிகா மாட்டு தீவனம் தான் வேணும். என்னது மாளவிகா மாட்டு? கருவில் இருந்த பண்புலையா கண்டுபிடி கூட எங்களுடைய ப்ராடக்ட பத்தி தெரியுது. மாளவிகா மாட்டு தீவனம் மாளவிகா. எடுத்துக்கோ எடுத்துக்கோ மாளவிகா
மாட்டுது எடுத்துக்கோ. நீங்க ஹரிச்சந்திரனை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரு உண்மை மட்டும்தான் பேசுவாரு, பொய்யே பேச மாட்டாரு. அது பற்றிய ஒரு சிறு தொகுப்பு. ஹரிச்சந்திரா ஹரிச்சந்திரா உனக்கு 20 அரியர் தானே? ஆமா ஆமா. ஹரிச்சந்திரா ஹரிச்சந்திரா நீ தீபாராளவன் தானே? ஆமா ஆமா. அந்த 6வது 3வதா உட்கார்ந்துருக்க அது உங்க அக்கா தானே? ஆமா ஆமா. நீ உங்க வீட்டு மாட்டுக்கு போடுறது மாளவிகா மாட்டு தீவனம் தானே? இல்ல இல்ல. பொய் சொல்லாத அரிசியில கூட உங்க ப்ராடக்ட் பண்ணி வச்சிருக்கு மாளவிகா மாட்டு தீவனம். எடுத்துக்கோ எடுத்துக்கோ மாளவிகா மாட்டுக்கு வந்து எடுத்துக்கோ. அடுத்த பாத்தீங்கன்னா எங்களுடைய ப்ராடக்டை எப்படி மேனுபேக்சரிங் பண்றாங்க பற்றிய சிறு தொகுப்பு. இருக்கிற மினரல்ஸ், விட்டமின்ஸ், புரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இருக்கிற நல்ல பொருட்கள்லாம் எடுத்து கொண்டு போய் எங்களுடைய மிஷின்ல போடுறோம். கடைசியா எங்க ப்ராடக்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். எங்களுடைய ப்ராடக்ட் இது உங்களுக்காக சுத்தமாக சுட சுட கொடுக்கப்படும் மாளவிகா மாட்டுத் தீவனம். ராமாயணத்தின் ஒரு காட்சி. இதை வரும். எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவாங்களா? ஸ்ரவன், முத்துராமன், சுரேஷ், சசிதர், சுபாஷ், கமலக்கண்ணன், தினேஷ், சிவா. கேட்டா கேளுங்க. அது அவர்கிட்ட கொடுங்க. ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட ஆரம்பிப்போம். அவர்கிட்ட இருந்தா சரி கேளுங்க. வாஸ் ஒரு பிரசன்டர் செக் ஒரு பிரசன்டர் இந்த மாதிரி ஆட்ஸ் ஆப்ல எல்லாம் கொஞ்சம் குவிக்கா இருந்தாதான் ஆடியன்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஐ திங்க் யூ பிட் ஸ்லோ. அதாவது ஆட்ஸ்ஆப்ங்கிறது இல்ல மாடுக்காக நீங்க ஸ்லோவா பேசுனீங்களா நான் கேட்க வரேன். மாடு தானே மெதுவா தானே இருக்கணும். அதான் நாங்க வந்து என்ன சொன்னா, இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா மாடோட நிலைமெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. அதனாலதான் எங்களுடைய ப்ராடக்ட் கொடுத்தா மாடு எப்படி வரும் அப்படின்னா, இப்ப இருக்கிற மாடு எப்படி இருக்கு, எங்களுடைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணா அந்த மாடு எப்படி இருக்கும், அதனாலதான் நாங்க இதுவா பண்ணோம். அதுக்காக மாடுல கூட ஈவ்டீசிங்னு சொல்றீங்களா? மனுஷங்கள தாங்க ஈவ்டீசிங். மாடுல எல்லாம் எதுவுமே கிடையாது. இல்ல மாடு, அதாவது மாடு பாஷை தெரிஞ்சா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். இல்ல சார், நீங்க பாத்தீங்க எங்களுக்கு கொடுத்தது பாத்தீங்கன்னா மாட்டு தீவனம் கொடுத்துருக்காங்க. நாங்க வந்து ஒரு கார்ட்டூன் மாதிரி எடுத்துக்கிட்டோம். இப்ப கார்ட்டூன்ல பாத்தீங்கன்னா எதை பண்ணாலும் ஒத்துக்குவீங்க, மிக்கி மவுஸ், டொனால்ட் டக் எதை பண்ணாலும் சிரிக்குவீங்க. அதே மாதிரி எதை எடுத்துங்க ஈவ்டீசிங் வச்சுக்கோங்க இதுல மாட்டுலயுமே. சரி பரவாயில்ல, குட் ஒன். ஆனா இவ்வளவு ஸ்லோவா பண்ணீங்கன்னா இது ஆக்சுவலா நீங்க மனுஷங்க பாக்குறதுக்கு பண்ணீங்களா மாடு மெசேஜ் கன்வே ஆச்சா? ஈஸியா கன்வே ஆச்சா இல்லையா? அதாவது மாட்டு தீவனம்னா மாட்டுக்கு தான் சொல்ல முடியும், மனுஷனுக்கு சொல்ல முடியாது. அததான் நானும் கேட்டேன். மனுஷங்களுக்கு எடுத்தீங்களா மாடுக்கு எடுத்தீங்களா? மாடை வச்சிருக்கிற மனுஷனுக்காக கொடுக்கும். அதான் நீங்க மனுஷங்களால பார்க்க முடியாதுன்றீங்களா? அப்படின்னா இந்த காலேஜ் வந்து ஒரு கிராமத்து சைடு வந்து இந்த ஆட்சியப் பயங்கரமா ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு சார். அவங்க இங்க இடத்துல வச்சுட்டு இப்ப இதை கொடுத்தா நான் என்ன சார் பண்ண முடியும்? எதான் சார் பண்ண முடியும்? நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது சார். ஹச்ச கொண்டு போய் ஆப்பிரிக்கால அவங்க பண்ணவங்க இந்த மாதிரி பண்ணா அவங்க ஒத்துருக்க மாட்டாங்க. ஏதோ இந்தியாவில வந்து கொஞ்சம் படிச்சிருக்கோம் அப்படிங்காட்டி அந்த ஆடிங் கொடுத்தங்காட்டி பாப்புலர் ஆனாங்க சார். ஆக உங்களுக்கு கிடைச்ச டைட்டில் தப்புன்றீங்க? தப்புன்னு சொல்லுங்க சார். இந்த என்வரான்மெண்ட்டுக்கு இந்த டைட்டில் வந்து எங்களுக்கு சரியா கொடுக்கல சார், கரெக்டா கொடுக்கல. கரெக்டான டைட்டில் கிடையாது. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கரெக்டா கொடுக்கறதுக்கு சொல்றேன். பட் யூ பெர்ஃபார்ம்ட் வெல், குட் ஒன். தேங்க் யூ. நீங்க மாளவிகான்னு சொல்லும் போது வந்து காத்துல 2 கை வச்சு ஏதோ படம் வரைஞ்சீங்க, என்னது சார்? அது வந்து பாத்தீங்கன்னா லோகோ மாதிரி சார். மாளவிகான்னு வந்து ஒரு பொண்ணு சார். பொண்ணை வந்து எப்படி காமிக்க முடியும்? இப்படிதான் சார் காமிக்க முடியும். நீங்க வேற இங்க பொண்ணை வேற மாதிரி காமிக்க முடியும்னு சொல்லுங்க, நாங்க காமிச்சிடறோம். We just want to convey a message. The prelims was a product of your choice, so you advertise whatever product you liked and you excelled in it and you are selected here. Yes. So you are here to advertise whatever we are giving. You are here to showcase your talent. So I think நீங்க சொல்றது சரி சார். அவர் சொன்ன ஹச் பாத்தீங்களா, எப்படி ஒரு நாய் ஒரு சிறுவன் வச்சு பண்ணாரு அப்படிங்க. அதுக்கு தான் சார் சொன்னேன் நானு இந்த மாதிரி. ஓகே சுபாஷ், தேங்க்யூ so much. தேங்க்யூ.